பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு 5 விஷயத்த வந்து அது இண்டிகேட் பண்ணுறது. பஞ்ச அங்கம், பஞ்சாங்கம். இந்த 5 விஷயமுமே வந்து அந்தந்த நாட்களில் வரக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து நம்ம வந்து பஞ்சாங்க படனம்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொரு மாதமும் தமிழ் வருட பிறப்புன்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதம் முதல் நாள் அன்றைக்கி அந்த பஞ்சாங்கத்தை வச்சு பூஜை பண்ணி அன்றைக்கி பஞ்சாங்கம் வாசிக்கிறதுன்னு ஒரு வழக்கம், சம்பிரதாயம் இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு. கோவில் மாத்திரம் இல்லை, வீடுகள்லேயும் இந்த ஒரு பூஜை, அந்த பஞ்சாங்கத்துக்கு ஒரு பூஜைகள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இந்த பஞ்சாங்கம் வந்து நமக்கு ஒரு 5 விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும், பஞ்சபூதங்களுடைய இயக்கமும் அதில் வந்து அடங்கியிருக்கு. அந்த அந்த பஞ்சபூத தத்துவமும் அந்த பஞ்சாங்கமும் ஒன்று தான், இது வேறு அது வேறு கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த பஞ்சபூத தத்துவம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாரும் இயக்கக்கூடிய ஒரு ஆயத்தமாக அது பஞ்சாங்கம் இருக்குது. பஞ்சபூதங்களும் வந்து செயல்பட்டுருக்கு. நம்ம சரீரத்திலே இந்த பஞ்சபூதங்கள் தான் இயங்கின்னு இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கைங்கிறது வாழ்ந்து கொண்டு இருக்கோம்.